குர்ஆன்ல எல்லாருமே படிச்சிருப்போம், சபா நாட்டினரை குறித்து படித்திருப்போம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 தோட்டங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருந்தான், அவ்வளோ நியாமத்தை கொடுத்திருந்தான். அவர்கள் அதை உணரல, அல்ல அதை எடுத்துட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய உறவுக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மனிதருக்கு அவர்களுக்காக இறைவனிடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நம்ம இருப்போம். இறைவனை என்றென்றும் நினைக்கக்கூடியவர்களாக நம்ம வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய உள்ளங்கள்ல ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் பதிவாக இருக்கணும். என்ன வசனம்னா, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமுன். அநியாயம் செய்பவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா காஃபிலன், பாராமுகமாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்பவர்களுடைய அநியாயத்தை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பிடி ஷதீதுல் இகாப் அப்படின்னு படிக்கிறோம். அல்லாஹ் தண்டிக்க நினைச்சான்னா அவனுக்கு மிகப்பெரிய படை தேவை கிடையாது. படிக்கிறோம்ல, காபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்த அப்ரஹா மன்னனுடைய யானை படை, யானைனாலே எப்படி இருக்கும்னு பார்த்த அந்த படையினரை அல்லாஹ் தஆலா அழித்தது மிகப்பெரிய ஒரு படையை கொண்டெல்லாம் அல்ல. குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான்? அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தான். அந்த அபாபில் பறவைகள்ட்ட அல்லாஹ் வாளை கொடுத்தானா, கத்தியை கொடுத்தானா, AK-47 கொடுத்தானா? ஒண்ணுமே இல்லை, பொடி கற்கள். அந்த கற்களை கொண்டு அழித்த வல்லமை படைத்தவன் நம்முடைய இறைவன். இதை நாம ஞாபகத்தில் வச்சு நாமளும் அநியாயம் பிற மனிதர்களுக்கு செய்யாமல் இருப்போம். நமக்கும் யாரும் அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும். மிக குறிப்பாக பலஸ்தீனிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு வெற்றியை, சந்தோஷமான ஒரு வெற்றியை, இந்த போர் நிறுத்தத்தோடு மன நிம்மதியையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு துஆ செய்றேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. சகோதரிகளே, அவர்களுக்காக நம்முடைய கண்ணீர் அப்படிங்கிறது நாம அல்லாஹ்விடத்தில் உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறதும், நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையில அமைத்துக் கொள்வது மட்டும்தான் அவர்களுக்கான கண்ணீர். அதை தாண்டி நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறது கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ளணும். ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, பலஸ்தீன்ல என்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்ட இழப்பை விட இது ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக நம்ம மாறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆக சிறந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். நாளை மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு